ஹாய் ஹலோ, நான் உங்கள் ராஜ் பிரபு. இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிப்ஸ் தான் தரப்போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்துறதுனால தற்காலிகமாக அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். நிரந்தரமாக வெளியே வர்றதுக்கு அதுக்கு இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி புரிஞ்சுக்கணும். நான் அது இன்னொரு லாங் வீடியோ போடுறேன். அதுக்கு சில செஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா அதை விட்டு ரொம்ப நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகே, அது என்ன விஷயம்னா கோபம் வரும்போது அந்த கோபத்திலேருந்து டப்புன்னு எப்படி நம்ம வெளியே வரதுங்கிற டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நம்ம கோபம் வரும்போது அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக வேணாலும் இருக்கலாம். அது நீங்கள் என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். அந்த கோபம் சில பேருக்கு உடம்புல 5 நிமிஷம் இருக்கும், அரை மணி நேரம் இருக்கும், 1 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம் இருக்கும். ரொம்ப லாங் டைமுக்குலாம் இருக்காது. ஆனால் அது 5 நிமிஷமாக இருந்தாலும் 2 மணி நேரமாக இருந்தாலும் அந்த கோபம் வந்தப்போ உங்கள் உடலில் நடக்கிற ரசாயன மாற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது பல ஆபத்தான விளைவுகளை உண்டாகும். ஓகே, அதனால நம்ம அதுலேருந்து வெளியே வந்தே ஆகணும். எவ்வளோ சீக்கிரம் வெளியே வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உடலில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். ஓகே, அது வெளியே வர்றதுக்கு உண்டான டிப்ஸ் என்னென்னா, அந்த கோபம் வந்த உடனே அந்த கோபம் ஏற்படுத்தின அந்த நபராகட்டும், அந்த சூழல் ஆகட்டும், ரொம்ப முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியது, அந்த நபரை நீங்கள் வெறுக்கக்கூடாது. அந்த நபரோட குணாதிசயம், அப்புறம் அந்த சூழல், அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை உங்கள் 2 கைகளை பயன்படுத்தி அது உங்கள் கைகளுக்குள்ள அந்த சூழல் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அதை அப்படியே டைட்டாக ஸ்குவீஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக உள்ள ஸ்குவீஸ் பண்ணணும். ஸ்குவீஸ் பண்ணும்போது உங்கள் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு ஒரு 5 கவுண்ட்லேருந்து 10 கவுண்ட் வச்சுட்டு டப்புன்னு ரிலீஸ் பண்ணணும். இப்படி ரிலீஸ் பண்ணும்போது அந்த மசில்ஸ்லாம் தளர்வாகும் போது உங்களுக்குள்ளே இருந்தது வெளியே போயிடுச்சுன்னு நீங்கள் உணரணும். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மூட் டப்புன்னு மாறும். அது மாறும் போது உங்கள் ஃப்ரீக்வன்சியும் மாற ஆரம்பிக்கும், தெளிவு வரும். அந்த தெளிவான ஃப்ரீக்வன்சிலேருந்து உங்களுக்கு உண்மைகள் என்னன்னு புரிய வரும். இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேனா, இல்லை அவர் பண்ணியிருக்காரா, இல்லை எதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தெளிவு பிறக்கும். தெளிவுலேருந்து வர உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவான விஷயங்களாக தான் இருக்கும். அந்த சூழலே மாறிடும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் பார்ப்பீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.